வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா பண்ண போற கொழுக்கட்டை தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்று பூரணம் வச்ச கொழுக்கட்டை, இன்னொன்னு பிடி கொழுக்கட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேன் கடையில். 2 கப்பு கொழுக்கட்டை மாவு இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த சூடாக தான் இருக்கணும். தண்ணி கொதிக்கும் போது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஆறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு ஊற்றி கலந்துக்கோங்க. மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணி அப்போ கை வச்சு கலக்காம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் மாவு நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் மாவு நமக்கு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சூடாக தான் இருக்குது. நமக்கு கொஞ்ச நேரம் ஆறட்டும் மாவு. இப்போ நம்ம வச்சுட்டு பூரணத்துக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். அது நல்ல மிதமான சூட்டில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி துருவி அதையும் ட்ரை பேனில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த எள்ளு அதோட ட்ரையாக நம்ம வறுத்த வந்து தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இதோட நம்ம வேர்க்கடலையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வறுத்த வேர்க்கடலையே வாங்கினதால் நான் அப்படியே டைரெக்டாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம இதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய கட்டி வெல்லத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி நான் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்து அதையும் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெல்லம், ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய், எள்ளு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கடையிலேயே கொழுக்கட்டை அச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது அந்த டிசைனு. ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மாவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி பசஞ்சால் தான் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக வரும். ஸோ நம்ம அந்த அச்சில் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அச்சில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து பூரணத்தை செட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து நிறைய பூரணம் வச்சா நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நம்ம கையில் வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக தான் பூரணம் வைப்போம். இதில் நம்ம நிறையவே வச்சுக்கலாம். நல்லா இருக்குது இந்த அச்சு. இப்போ பூரணத்தை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது பர்ஃபெக்டான ஷேப்பில் அழகாக வந்துருச்சு நமக்கு. இப்போ பூரணம் உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற மாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் துணி ஒயிட் கலர் துணி வச்சு நீங்கள் ஆவி கட்டினாலும் சரி. நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணி இட்லி குக்கர், ஸோ ஆயில் அப்ளை பண்ணி அதை டைரெக்டாகவே வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 7-8 நிமிஷம் போல் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சாலே போதும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே வெளியே வரல. அழகாக நமக்கு பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கு. பூரணமும் நமக்கு நிறைய வச்சுருக்கோம். நல்லா இருக்குது. நமக்கு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இல்லை நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் ஒரு 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலும் சரி. இதை முதல்ல நம்ம வந்து வடிகட்ட போகிறோம். இதில் மண் அந்த மாதிரி ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னொரு பேனில் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மண் தூசெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து 150 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் நட்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே மாதிரி மிதமான சூட்டில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மாதிரி கட்டியாயிரும். இது நல்லா நமக்கு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கட்டியாயிரும். ஸோ இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ ஆயில் தடவி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.